உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருதுல்ல, ஆமா. அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டா இருக்கும். ஸோ அத அவங்க குடுக்கும்போது எத்தன நீங்க இது பண்ணீங்க? அத எப்படி நீங்க ட்ரெய்னிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சய் இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து அதுதான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம்னாரு. ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க, அது ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? எனக்கு மற்ற அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையாக இருந்துச்சு. அதனால் நான் பரவாயில்லன்னு, இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அங்கம்மா ஒரு அம்மா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது அந்த அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. அவள் சுயமாக சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா. அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். சுயமாக இல்லாமல் ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்குறவங்களுக்கு அவள் கெட்டவளாக தெரியலாம். பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி இருந்தாலும் தப்பு இல்லை, அப்படி இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆக நல்லவளும் சொல்கிறீங்க, கெட்டவளும் சொல்கிறீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார். நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ, அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்லை, அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது எனக்கு ஆஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன். சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் சில இடங்களில் நான் கண்கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மகள் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேறு மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். லைஃப்லையும் பார்த்துருக்கேன், சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. இல்லை, எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து புருஷனை இழந்ததுக்கப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அதில் உதாரணம் எங்கள் பாட்டியும் தான். ஓகே. ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அதனால் அந்த இது கரெக்டாக அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் நாதஸ்வர வித்வானம் எப்படி உள்ளே வந்தாருங்கிறத எனக்கு புரியல. அவர் ஏதோ இந்த கல்யாணங்களில் பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசில் தான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று வச்சிட்ருக்காரு. எஸ். படத்துக்கு படம் வந்து அவங்க அங்கம்மா தான். நாதஸ்வரம் பற்றி சொல்கிறீங்களா? இல்லை அம்மா, நீங்கள் உங்கள் கொஸ்டின் தான் சொல்லுங்க சார். இல்லை, படத்துக்கு படம் வேரியேஷன் சூப்பராக காமிக்கிறீங்க. இதில் கூட ரவிக்கை இல்லாமல் பண்ணியிருக்கீங்க, அழகாக இருந்தது. அந்த பழைய காலத்து எங்கள் பாட்டியை பார்த்த மாதிரி தான், பைல்வான் சார் சொன்ன மாதிரி தான். ஆனால் இந்த படத்தில் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சுருட்டு பிடிக்கிறது வருதில்ல, அந்த சுருட்டுன்றது சிகரெட்டை விட பயங்கரமான ஒரு காட்டாக இருக்கும். ஸோ அதை அவங்க கொடுக்கும்போது எத்தனை நீங்கள் இது பண்ணீங்க? அதை எப்படி நீங்கள் ட்ரைனிங் இது பண்ணீங்க? எனக்கு முன்ன பின்ன பிடிச்சது கிடையாது. ப்ரொடியூசர் அஞ்சய் இருக்கார் இல்லையா, கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து அதுதான் முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி நான் பற்ற வைக்கணும், கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம்னாரு. ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல, ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு. ஆனால் அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சார். எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சேன். அவர் வந்து நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு. நான் பால்கனியில் உட்காந்து நிறையா நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன். உண்மையாக நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான். முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன். பட் அதுக்கப்புறம் அதுவும் பண்ண பழகிடுச்சு. சுருட்டு வந்து அப்பப்போ சின்னதாகிடும். ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட். பட் எதுவுமே நிறையா டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸ் போகாதனால எனக்கு 3 டேக்ஸ் அந்த மாதிரி தான் போனது. ஸோ அதனால் அது ஓகேயா இருந்தது. இது ஹீரோ, நீங்கள் அம்மாவை வந்து ஜாக்கெட் போடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் அதுவும் லவ் பண்ணுற பொண்ணுக்காக தான் அவங்க நீங்கள் ஜாக்கெட் போட சொல்கிறீங்க. அதாவது வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போது ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி சீனில் உங்களுடைய லவரே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவில் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தானே ஒரு ஃபீல் தான். அப்போ என்ன நினச்சிங்க? பரவாயில்ல, அம்மா அப்படி எடுத்துகிட்டு போட்டோன்னு நினச்சிங்களா? இல்லை, ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும். ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வேல தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போகிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் அந்த தியேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ
ஓவராலாக சொசைட்டியாக எவால்வ் ஆகும்போது எங்கள் அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்குது. ஓகே, ஓவராலாக செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது அது. ஓகே. கார்த்திக் சந்தானம், ஒரு கேள்வி உங்களுக்கு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வர்றத ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்கள் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா தனியாக? இல்லைங்க, இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தாங்க. இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த படங்கள் மட்டும்தான் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 777 சார்லி வந்து ரக்ஷித் ஷெட்டி ஒரு நல்ல நண்பர், அது தமிழில் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான். அவங்க கொட்டுக்காளி பண்ணாங்க, ஆனால் ஸ்டோன் பெஞ்ச்லேயும் நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் பண்ணிகிட்ருக்கோம். நியூஸாக வெளியே சொல்லலை, அதுதான் ஒரே வித்தியாசம். சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு, ராட்டர்டாம்லுக்கு ஒன்று போயிருக்கு, இதெல்லாம். பட் நியூஸாவோ இதாவோ நாங்கள் வெளியே விடலை. பட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ பேஷன் ஃபார் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம். இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதுக்கான அப்ரிசியேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது சினிமாக்கே இது நான் ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க, அது ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? எனக்கு மற்ற அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையாக இருந்துச்சு. அதனால் நான் பரவாயில்லன்னு, இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் கூட வரும் அந்த வார்த்தை. ஸோ அதோட ரிலேட்டடாக 2-3 இருந்துச்சு. அதனால் அடிக்கடி சொல்கிறதுக்கு சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன். சிலருக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு. குறைச்சிருக்கலாம், ஒரு 2 குறைச்சிருக்கலாம். பரணி சார், உங்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டிங்களா? பிரதர், ஒன்றும் இல்லை, 6:45 அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க, அதுதான், வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். எல்லா இயக்குநர்களும் வந்திருக்கிறதுனால ஸோ எல்லாம் கார் வருது. சரி, டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை, அது இல்லை 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 நான் சொல்கிறேன். விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு. இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸாக அவர் கூப்பிட்ருக்காரு, ஏதோ ஒரு 20 பேர் அந்த மாதிரி. விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன். அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்கெல்லாம் சொல்ல சொன்னார், அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு, வந்துடுவார். ஸோ இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதமும், அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து, சுதாகர் தாஸ். ஸோ ரொம்ப அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அந்த ட்ரீட் பண்ண படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். எஸ் பரணி சார், இங்கே படத்துக்குள்ளையா பீடி எடுக்குது, கொளுத்தலை. பட் ஆனால் பண்ணுறாங்க இல்லை சார், பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்ணுறதுன்றது ஒன்று நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் வீட்டில் பிடிக்காட்டா கூட டிவிலையும் அங்கேயோ பார்த்து இல்லை எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க. என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ தப்பு தான் சார், நிறைய விஷயங்கள் தப்பு தான். பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார், பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி. பரணி சார், இங்கே ஆக்சுவலாக உங்களை வந்து நான் காமெடியான தான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம். ஒரு சீன் எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நன்றி. ஸோ அது எப்படி 1 டேக்கில் பண்ணீங்களா? அப்படி இது? ஆமாம் சார், சிங்கிள் டேக், ஒரே டேக். அது கிளைமேக்ஸ் பேசுகிறதா நான் சொல்லுவேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்தில் வசனமே கிடையாது. வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா, இவ்வளோ தான். ஸோ அதில் வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது 5:20 பயங்கர நெருக்கடியில் தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஒரு 3 to 4 நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷாட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? சூப்பர், தேங்க்யூ சார். வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார். அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக. இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது. அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? கீதா மேடம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி மேடம். இங்கே அதாவது அந்த பொண்ணு அந்த மருமக, அந்த டாக்டர் மருமக அவங்க வர்றப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் வந்து உங்களை சந்திக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறமும் உங்கள் கோபம் தனியாத மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணீங்க, அது ஒரு கேள்வி. அடுத்து இந்த முன்னாடி பேசின டயலாக்லாம் நான் டேரக்டர் வந்திருந்தா அவர்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். இல்லை, அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு தான் பேசுனீங்களா? நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க. இந்த டயலாக்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்ட கிழிஞ்சாகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது பாருங்கள், அதெல்லாம் உண்மையாக அர்த்தம் தெரியுமா? ஏன்னா கிராமத்து பாஷை பயங்கர இதுவாக இருக்கும்.
எனக்கே திருநெல்வேலியில் இப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பேசின வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன் 95%. எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாமல் கூட இருந்திருக்கேன். அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து 5-6 கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணிலாம் வாங்கிக்கிட்டு அதில் அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலை தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம். ஒரு நிமிஷம் சார், அவருக்கு பதில் சொல்லிடுறேன். அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டரில் இன்னொன்று என்னென்னா சார், ஸ்லீவ்லெஸ்ன்றது ப்ளவுஸாக தான் சார் கணக்கு, ப்ளவுஸ் இல்லாததுன்றது வேறு, ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவாக ப்ளவுஸாக கணக்கு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாக கழுத்து மூடி கை நீளமாக ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வயசு அதிகம், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன பொண்ணுன்னா ஓகே, இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சரில் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல, அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஷூட் பண்ணோம், ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னுவாங்க, வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வயசு அப்படின்றது ப்ளவுஸ் போட்டாலும் வயசுக்கு ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அங்கம்மாள் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னு வரும், விஜயகாந்த் சாரோடது. ஆனால் எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க. சமீபமாக இளையராஜா சார் இஷ்யூ போகிறதுனால சாங் போகிறதில்ல. ஒருவேளை உங்கள் படத்தில் சீன் வச்சது இதனால தானா? ஏன்னா சாங் வச்சுருப்பாங்க, எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனையாகும் அப்படின்றதுனால எடுத்துட்டிங்களா? சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இளையராஜா சாரோட நிறையா பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறையா படங்களில் வந்திருக்கு சார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததில்லை. ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணோமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார். டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க அவங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேருந்து வரல, நானும் இந்த கேள்வியை கேட்கல. இல்லை அதான் அவர் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம். கேப்டனை காமிச்சாவே அந்த படங்கள் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது. ஓகே, இல்லை அந்த ஒரு சாங் ஒன்று ஆக்சுவலாக இருக்குது அங்கே. அந்த சாங் ரீசனிங் எனக்கே உண்மையிலே இப்போ இங்கே இந்த ஷோவில் என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல. பட் we have actually requested for that song and it's been approved also. ஸோ நான் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சார். கீதா மேடம், நீங்கள் பாரம்பரியமான ஒரு குடும்பத்துலேருந்து வந்தீங்க. பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாவிலே பெரிய விருது, தாதா சாஹிப் விருது, நிறைய தேசிய விருது. கைலாசம் சார் டாக்குமெண்ட்ரியிலேருந்து அவ்வளோ பெரிய விருது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆட்கள் படத்தில் நடித்தவங்க கம்பெனிலாம் அவ்வளோ நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்தவருக்கோ தேசிய விருது கிடைக்குமா? பாலச்சந்தர் சார் இருந்தால் உங்களை பற்றி நம்ம பக்கமாக லெட்டர் எழுதிப்பார், கண்டிப்பாக பாராட்டி. இது அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை எழுதி கொடுத்துருப்பாரு, டெஃபினட்டாக நிறைய பாராட்டு கடிதங்கள், நான் சிறுகதைகளை படித்து எழுதி கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. பட் என்னால் கற்பனையில் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல முடியல, அது நீங்கள் கூட கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ விருதுகள் டெஃபினட்டாக தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லாயிருக்கும், கிடைக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு கிடைக்கும். டீசரை பார்த்தே உங்ககிட்ட நீங்களாம் தான் சொன்னீங்க, டீசரை பார்த்தே சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ நன்றி.